ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மானிக்கு உங்களுக்கு மாம்பழத்தில் ஒரு மிட்டாய் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அந்த மாம்பழம் மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அம்மா 1 கிலோ மாம்பழம் வாங்கியிருக்கேன். நல்ல பழமாக, நல்ல பழுத்த பழமாக 3 பழம் கிடச்சிருக்கு. நம்ம தொலியெல்லாம் சீவிட்டு நல்லா துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். நல்லா மேலே உள்ள தொலியை நல்லா மேண்டால நல்லா சீவி இப்படி எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், நம்ம 3 பழத்தையும் நல்லா தொலியை சீவி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். மூணு மாம்பழத்தையும் நல்லா வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா தண்ணி ஊற்றாமல் அப்படியே போட்டு நல்லா இப்படி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. நல்லா கட்டி அப்படி அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை நம்ம கிண்ட போகிறோம்ல, அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம அதையும் போட்டு அரைச்சி எடுத்துடுவார். பாருங்கள், 1 கிலோ பழத்தையும் அரைச்சிட்டேன். 3 பழம் இருந்துச்சு, 3ஐயும் 2 தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்படியே ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மாம்பழத்தை அப்படியே ஊற்றி அழகாக அந்த தவாவில் வச்சுருக்கேன். இப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா கட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சீனி போட்ட உடனே அது கொஞ்சம் தண்ணி கணக்கு ஆகும். அப்புறம் கிண்ட 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 அப்படியே கட்டியாயிரும். மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால் நம்ம ஒரு 100 கிராம் சீனி போட்டால் போதும். கொஞ்சம் புளிப்பு மாம்பழமாக இருந்தால் கூட கொஞ்சம் சீனியை போட்டுக்கிடுங்க. மாம்பழம் மிட்டாய் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 2 மாம்பழம் 1 மாம்பழம் இருந்தால் கூட அதை தொலியை சீவிட்டு அழகாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி கிண்டி பிள்ளைங்களுக்கு போட்டு மிட்டாய் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே கிண்டிக்கிட்டு இருங்க. நல்லா கட்டி ஆகி வந்துடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிண்டியிருப்பேன். நல்லா கட்டி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, அவ்வளோ வச்சதுக்கு இப்போ எப்படி கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா, நல்லா கட்டி ஆகிட்டு பாருங்கள். எப்படி ஆகிட்டு பாருங்கள், கட்டியாக நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நல்லா கட்டியாக வந்துட்டு இப்போ நம்ம இப்படியே இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்படியே ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இது இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கிண்டி வச்சு நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா நெய் ஊற்றி தட்டு ஃபுல்லாக நல்லா படுத மாதிரி வச்சுக்கிடுங்க. எல்லா பக்கம் பட்டுட்டு நல்லா இப்படியே நம்ம இப்போ அரைச்சி நல்லா கிண்டி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே அந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். நெய்க்கு மேலே நல்லா கட்டியாக அப்படி கிண்டிடுங்க. அழகாக மேங்கோ மிட்டாய் ரொம்ப சூப்பராக அழகான டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். பாருங்கள், தட்டில் ஊற்றி நல்லா தட்டு ஃபுல்லாக அப்படி நல்லா தடவி விட்டுக்கிடுங்க. இதை அப்படியே கொண்டு நல்ல வெயில் அடிக்கும்போது வெயிலில் கொண்டு நல்லா காய வச்சுருங்க. அப்படி 2 நாள் வெயிலில் வச்சு இதை எடுங்க. நல்ல மிட்டாய் ரெடி ஆயிடும். நம்ம 2 நாள் கழித்து இதை பார்ப்போம். பாருங்கம்மா, இப்போ நம்ம இதை முந்தா நாள் அரைச்சி காய்ச்சி கிண்டி எல்லோரும் பிளேட்டில் ஊற்றி காய வச்சோம். 2 நாள் ஆகிட்டு அழகாக நல்லா காஞ்சிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் மேங்கோ மிட்டாய். பார்த்தீங்களா எப்படி ஆகிட்டு, பார்த்தீங்களா அழகாக வந்துட்டு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சு அப்படி கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, வச்சுட்டேன். இப்போ நம்ம பீஸ் பீஸாக இதை வெட்டிக்கலாம். நல்லா எப்படி காஞ்சிட்டு பார்த்தீங்களா, அழகாக மேங்கோ மிட்டாய் ரெடி. பார்த்தீங்களா, அழகாக வெட்டிட்டோம். இப்படி ஷேப்பில் இன்னொரு பக்கமாக வெட்டிக்கிடும். பார்த்தீங்களா, என்ன அழகாக மேங்கோ மிட்டாய் நல்ல சீப்பாக அழகாக பீஸ் பீஸாக நல்ல மிட்டாய் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அடுக்கடுக்கா இப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அழகாக சாப்பிடலாம். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளானது, வேலையே கிடையாது. அழகாக 1 கிலோ மாம்பழத்தை வாங்கினீங்களா, அரைச்சி ஊற்றி காய்ச்சினீங்களா, காயை மட்டும் 2 நாள் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அழகான மிட்டாய். இது நம்ம கடையில் இப்படி வாங்கினோம்னா ரொம்ப விலையாக இருக்கும். அழகாக பிள்ளைங்களுக்கு வாங்கி இப்படி நம்ம செய்து கொடுக்கலாம். இதில் நம்ம செய்யும்போது நம்ம என்னமெல்லாம் போட்டிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியும். கடையில் வாங்கும்போது என்ன கெமிக்கல் சேர்ப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால் வீட்டில் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. துண்டு துண்டாக பீஸு பாருங்கள், அழகாக இருக்குது மிட்டாய், நல்லா இருக்குது. அப்படியே பண்ணி கொடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. இப்போ பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறேன், சாப்பிடுவாங்க. நஜீம் சாப்பிடுமா, ஹனீஃப், அயாஸ், பவாஸ், அச்சலிக்குட்டி தின்னுங்க. ரெஜினா, நதியா, அல்ஃபி ஓடியாங்க வாங்க. இப்போ எல்லாருக்கும் கீழே கொண்டு போகணும். மிட்டாயெல்லாம் எப்படிப்பா இருக்குது? வெரி குட். ஓகே, அம்மா பண்ண மிட்டாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மிட்டாய்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.